தந்தானே தந்தானே தந்தானி தனதந்தானே தந்தானே தந்தானி. சங்கரனின் மைந்தனுக்கு தாலாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தாலாட்டு. சங்கரனின் மைந்தனுக்கு தாலாட்டு. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் தென்சேரிமலை கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயில். இப்படிங்க பார்த்துட்டு இருக்க இந்த மலையில தான் இறைவன் சிவபெருமானை நோக்கி நம்ம முருகரே தவம் இருந்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்த முருகனோட வழிபாட்டுல மகிழ்ந்து போன சிவபெருமான் மந்திர சக்திகள் எல்லாத்தையும் இறைவன் முருகப்பெருமானுக்கு உபதேசிச்சு சூரனை வெல்லக்கூடிய பலத்தை மந்திரங்கள் மூலமா கொடுத்ததா இந்த மலையிலன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கோவையின் போற்றப்பட வேண்டிய பொக்கிஷம் அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயில் இதோ உங்களுக்காக. கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே 6 அடி உயரத்துல வினைகளை தீர்ப்பதில் வித்தகரான விநாயக பெருமான் நம்ம பாத விநாயகரா காட்சி தராரு. பாத விநாயகர் வழிபட்டுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா 3 அடி உயரத்துல ஞான தண்டாயுதபாணியை வழிபடலாம். வெறும் 285 படிகளை நம்ம கடக்கும் போது நம்ம மந்திரகிரி வேலாயுத சுவாமியை தரிசிக்கலாம். படியில நீங்க பயணம் செய்யும் போது வழியில நீங்க சந்தான கணபதியை பார்ப்பீங்க. படியில நீங்க பயணிக்கும் போது அங்க அடிக்கிற தென்றல் இயற்கை எண்ணெய் நம்மளை வாரி அணைப்பது போல உங்களுக்கும் ஒரு உணர்வு கொடுத்தா கண்டிப்பா மந்திரகிரி வேலாயுத சுவாமி உங்களை ஸ்பரிச்சிட்டாருன்னு அர்த்தம். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின படிகளையும் நம்ம அங்க பார்க்க முடியும். வழியில நம்ம கன்னிமார் தெய்வங்களை வழிபட்டுட்டு அப்படியே இடும்பரையும் வழிபடலாம். வேறு எந்த மலையிலும் இல்லாத தனி சிறப்பா தலவிருட்சமான கடம்ப மரமும் தல தீர்த்தமான ஞான தீர்த்தமும் அருகருகே அமைய பெற்றிருக்கு. நம்ம மலை உச்சியை அடைஞ்ச உடனே இறைவன் திருவருளை முழுமையா பெற்று நம்மளோட ஆன்மா உயர்நிலையை அடைய உணர்த்துவது போல செப்புத்தகடு போர்த்திய உயர்ந்த கொடிமரம் அமைந்துள்ளது. கோயிலுக்கு மேல இருக்கிற இந்த மந்திர வடிவேல் வருக வருகங்கிற வாசகத்தை பார்க்கும்போது மனமுருகி முருகான்னு சொல்ல தோணும். முருகா சரணம், முருகன் அருள் பெருக. அங்க இருக்கிற கால பைரவரை அப்படியே வழிபட்டுட்டு நவக்கிரகங்களை நோக்கி வழிபட போனோம்னா நவக்கிரகங்கள் எல்லாமே சூரியனை நோக்கி பார்த்துட்டு இருக்கு. நவக்கிரகங்கள் சூரியனை பார்க்கறது மாதிரி சூரிய பகவானோட நேரடி பார்வை இங்கே நவக்கிரகங்கள் மேல விழுகிறதையும் நீங்க பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே நம்ம மகாவிஷ்ணுவை வழிபடலாம். இங்கே இருக்கிற மகாவிஷ்ணு ரொம்ப தனி சிறப்பானவர். அப்போது சூரர்களும் சூரபத்மனும் நம்ம முனிவர்களையும் தேவர்களையும் சாதுக்களையும் ரொம்ப துன்பப்படுத்திட்டு இருந்த காலம். இவங்களை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் படையோட போகிறாரு. அப்போது முருகப்பெருமான் படை கொண்டு போகும்போது பார்வதி தேவிக்கு ஒரு பயம் பதட்டத்தோடு வருது. சூரர்களோ மாய தந்திரங்களில் சிறந்தவங்க, மந்திர ஜாலங்கள் செய்கிறவங்க. ஆனால் என் குழந்தை முருகனும் சிறு பாலகனாச்சே, குழந்தையாச்சே, விளையாடி திரிகிற என்னோட குழந்தை அவங்களை எதிர்த்து போராடும் போது என் குழந்தை வெல்லணும்னா எம்பெருமானே, பரம்பொருளே, சிவபெருமானே, என் குழந்தைக்கு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை
தயவு செஞ்சு சொல்லித்தாங்கன்னு சொல்லி பார்வதி தேவி மன்றாடி சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறாரு, தர்ப்பையும் கங்கையும் ஒன்றே அமையப்பெற்ற இடமும் விஷ்ணுக்கு சிவதீட்சை கொடுக்கப்பட்ட இடமும் கடம்ப மரங்கள் வேதங்களாக காட்சியளிக்கும் மந்திரகிரியில் என்னை நினைத்து முருகன் தவம் செய்யும் போது அவருக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லித்தரதா முருகப்பெருமான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சூரர்களை வெல்ல கிளம்புன இடம் அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயில். இங்கே நீங்கள் கேட்குறத அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குற கணம்ப மரம் காட்சி அளிக்குது. மனதார முருகனை நினைந்து வேண்டி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் இங்கே கேட்கும்போது அது அப்படியே நடக்கிறதா ஐதீகம். இது கடம்ப மரம். இதை ஸ்தல விரிச்சிங்களா? ஸ்தல விரிச்சு. உண்மையிலேயே ஈவினிங் டைம் மட்டும் இந்த ஊருக்கு கண்டிப்பாக போயிடாதீங்க. ஏன்னா இங்கே போயிட்டீங்கன்னா இந்த ஊரில் ஏன்டா பிறக்கலன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நிஜமாவே ஆக்சுவலாக தேர் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. அதை பார்க்கும்போதே அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அந்த ஊரும் அந்த ஊர் மக்களும் அங்கே இருக்கிற அந்த இறைவனோட அருள் மொத்தமாக நம்மளுக்கே கிடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு அந்த இடத்துல. பாரம்பரியம் மாறாத இந்த ஊர் இப்போவே இப்படி இருக்குன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்ததுனால இந்த கோயிலில் நிறையா விஷயம் நம்ம கேப்சர் பண்ண விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் வந்திருக்கோம். பா ஓகே, அன்னதானம் போட்டுட்ருக்காங்க, போயிட்டு சாப்பிட்ற வேண்டியது தான். ஆக்சுவலாக நம்ம கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த ரோடு வேஸ்லேயும் நம்ம வந்துடலாம். இப்படி நம்ம வந்தோம் அப்படின்னா, வண்டியில் வந்தோம் அப்படின்னா கார் பைக்கெல்லாம் நிற்கிறதுக்கு சௌரியமான இடம் இருக்குது. இப்படி வந்து இங்கே நிறுத்தலாம். நம்ம வண்டியில் போகிறாங்க பாருங்கள். அப்புறம் நீங்கள் இந்த வழியாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புற்றுக்கண் கோயில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாமி கும்பிடுங்க, நினச்சது நடக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த சத்ரு சம்ஹார பூஜைங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது. இங்கே வந்து நம்ம இந்த பூஜையை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம நினச்சது எல்லாமே அப்படி நடக்கும்னு சொல்கிறாங்க. நடந்துட்டும் இருக்குது. அது கண் கூட நம்ம பார்க்க முடியும். முன்னோர்கள் பயன்படுத்தின படி அதையும் நம்ம தெளிவாக பார்த்தோம். அதுக்கப்புறம் கோயிலோட வடிவமைப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அன்றைக்கி நம்ம ஈவினிங் வந்துருந்தோம். பகலில் வரும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக தேங்க்ஸ் வீடியோ ஹெல்ப் பண்ணது இந்த அண்ணா தான். தேங்க்ஸ்ண்ணா. பை. ஆக்சுவலாக அந்த அண்ணாக்கு நான் ஏன் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னா, இந்த மலையை அப்படியே ஒரு சுற்றி இருக்கோம். நாங்கள் 360 டிகிரியில் இந்த மலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஒரு சுற்றி வந்தோம். அப்போது இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இது ஆக்சுவலி என்னென்னா குகை கோயில். நம்ம போகர், அகத்தியர், நக்கீரர்லாம் வந்து வழிபட்டு தங்கி இருந்த ஒரு குகை கோயில். இந்த குகைக்குள்ளே நம்ம போகும்போது இங்கே பாலதண்டாயுதபாணி நமக்கு இருக்காங்க, காட்சி தர்றாரு. ரொம்ப அழகாக இருந்தார், ரொம்ப பயமாக இருந்தது. இங்கெல்லாம் இதுதான் அந்த குகை கோயில். ஆக்சுவலி நம்ம போகர் அவங்கெல்லாம் வந்து நக்கீரர், அகத்தியரெல்லாம் வந்து வழிபட்ட குகை கோயில் இது தான். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப உள்ளே போனால் ஒரு யாக குண்டம். இது பழைய வீடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது மேபி மடம் அந்த எந்த மாதிரி இருந்துச்சுன்னு தெரியல. இங்கே வந்து ஒரு வழி ஒன்று போகுது. இது எதற்கான வழின்னு தெரியல. இங்கே வந்து ஒரு வழி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது எதுக்கும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது இங்கே இது நீங்கள் பார்த்தீங்களா கைஸ்? இது சத்தம். சிவ யோகீஸ்வரர் தெய்வ திரு. இவருக்கும் இந்த கோயிலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும் கண்டிப்பாக. இது ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்கிறதுனால நான் உள்ளே போகலை. இவங்க தான் இங்கே இந்த கட்டுமான பணியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தைப்பூச திருவிழாங்க இங்கே.